பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. தூத்துக்குடியில் நடந்த கோரல் மில் போராட்டம் பற்றி சொன்னீர்கள். ஆனால் அந்த ஒத்துழையாமை போராட்டத்துக்கு அவ்வளவு எளிதில் ஆங்கிலேயர்கள் எப்படி அடிபணிந்தார்கள் தாயே? அவ்வளவு எளிதில் எல்லாம் அடிபணியவில்லை மகனே. சித்திரவதைகளும் அச்சுறுத்தல்களும் ஆங்கிலேயர்களின் இரத்தத்தில் ஊறிய வழிமுறைகளாயிற்றே. அவர்கள் இங்கேயும் அதே வழிமுறையை கையாண்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களின் குழந்தைகளை ஆங்கிலேய காவல்துறை அதிகாரிகள் கடத்திச் சென்று பயமுறுத்தினார்கள். ஒன்றும் அறியா அந்த அப்பாவி பிஞ்சுகளை இந்திய கப்பல் கம்பெனியில் அடைத்து வைக்கும் கொடுமைகளையும் செய்தார்கள். பிரிட்டிஷாரின் இந்த கீழ்த்தரமான அச்சுறுத்தல் நடவடிக்கைகளாலேயே பொதுமக்களும் தங்கள் ஆதரவை தொழிலாளர் குடும்பங்களுக்கு அளித்தார்கள். பொதுமக்களின் ஆதரவு பெருக பெருக இது ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டமாக வலுவடைந்தது. பதிலுக்கு தூத்துக்குடியில் ஆங்கிலேயர்களின் வாகனங்கள் மக்களால் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த தொழிலாளர் போராட்டமானது இந்திய தொழில்கள் மீதும் தொழிலாளர்கள் மீதும் பிரிட்டிஷ் அரசு கொண்டிருந்த சர்வாதிகார போக்குக்கு எதிரான போராட்டமாகவே வளர்ந்தது. ஆங்கிலேயர்களின் ஆட்சியை தென்னகத்தில் அழிக்கும் நோக்கம் கொண்டதாக அதிகார வர்க்கத்தினர் அஞ்சினார்கள். அவர்களின் இந்த எண்ணத்துக்கு முழுமுதற் காரணமாக அமைந்தவன் வ.உ. சிதம்பரம் தான். இதனை வெறும் தொழிலாளர் போராட்டமாக இல்லாமல் இந்திய விடுதலை இயக்கத்தின் அங்கமாக திகழ்ந்த சுதேசி இயக்கத்தில் தொழிலாளர்களை இணைத்து மாபெரும் போராட்ட இயக்கமாக வளர்த்தெடுத்தவன் அவன். திருநெல்வேலியில் பின்னாளில் நடந்த போராட்டங்களுக்கெல்லாம் முதலாவதாக இருந்தது இந்த தொழிலாளர் போராட்டம். எனவேதான் திருநெல்வேலி பகுதியை கொடூரமான கரங்கள் கொண்டு அடக்கி ஒடுக்கி போராட்டங்களே இல்லாமல் செய்வதற்காக பிரிட்டிஷாரால் கலெக்டராக அனுப்பப்பட்டான் கொடுங்கோலன் ஆஷ். அவன் அயர்லாந்தில் இருந்து 1908 பிப்ரவரி 17 அன்று திருநெல்வேலிக்கு வந்தான். அங்கே சேரன் மகாதேவி தலைமை உதவி கலெக்டராக பதவியேற்றான். அவனிடம் தூத்துக்குடியையும் சேர்த்து கவனிக்கும்படி கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. தூத்துக்குடியில் சப் கலெக்டராக இருந்த டிரேகன் என்பவனுக்கு பதிலாக கொடுமதியாளன் ஆஷ் நியமிக்கப்பட்டான். இவன் அங்கே வந்த பிறகு கோரல் மில் வேலை நிறுத்தத்தை முறியடிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டான். தூத்துக்குடிக்கு வந்த உடனேயே ஆஷ் தன் மிரட்டல் வேலைகளை தொடங்கினான். தன்னை உடனே வந்து சந்திக்கும்படி வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு செய்தி அனுப்பினான். அவனது கட்டளைப்படி வ.உ.சியும் ஆஷை சந்திக்க தயாரானான். ஆனால் தனியாகச் சென்று சந்திப்பது வ.உ.சி உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்றார்கள் அவனது நண்பர்கள். அதனால் வ.உ.சி வழக்கறிஞர் டி.ஆர். மகாதேவ ஐயரை அழைத்து கொண்டு 1908 மார்ச் 3ஆம் தேதி சென்றான். அங்கே வைத்து வ.உ.சியை மிரட்டினான் கொடூரனான ஆஷ்.
போலீஸ் படைபலத்தால் தன்னை மிரட்டியதையும் அதன் பின்னும் போராட்டம் நடைபெற்றதையும் வ.உ.சி. தன் சுயசரிதையில் எழுதி வைத்தார். அது என்ன தெரியுமா? ஆசுவை கண்டதும் அழகிய மில் அதனை மோசம் செய்ததன் என்றார். கொடிய பல செய்து ஊழியாட்களை மடியும் விதத்தில் வருத்தி வந்ததனால் வேலையை நிறுத்தினர். வேண்டுவே கேட்டுளேன், 4 தினத்தில் நன்மையாம் என்றேன். படையில் செருக்கை பகர்ந்தான். எழுந்தேன். படையிலார் இடத்தை பகர்தல் நன்று என்றென்றே. இறுதியில் தொழிலாளர் போராட்டம் வெற்றி பெற்றது. ஊதிய உயர்வு, வேலை நேர குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன. போராட்டம் வெற்றியடைந்தது. ஆசிய கண்டம் அதற்கு முன் கண்டிராத தொழிற்சங்க போராட்டம் அதுதான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.